ஹலோ வெல்கமர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சென்னையிலே இருக்கிற பெஸ்ட்டு பியூட்டி பார்லருக்கு வந்து புக் பண்ணிவிட்டு நிஷா நான் வந்து அதுக்கு வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா கிட்ட வந்து சுடர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நிஷா இருந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து புக் பண்ணுறேங்க, ஆனால் என்னால் வந்து வர முடியாது, நீ வந்து மல்லி கூட வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து மல்லியுமே வந்து நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது, அவங்க வந்து அழகாகணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க, அதில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து இது பண்ண முடியும், எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி வந்து பேசுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இல்லை எனக்கு வந்து தேவையில்லை, இல்லை நிஷா நான்லாம் அவங்க கூட வந்து போகல, அதுக்கப்புறம் வந்து நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ஏதோ வந்து பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து அந்த பேர் வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறதா தான் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க, வீட்டுக்குள்ளே வேணால் நான் வந்து பார்த்துக்கிறேன், மற்றபடி வந்து என்னாலலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து நிஷா கிட்ட வந்து மல்லி வந்து சொல்லிடுறாங்க. உடனே நிஷா இருந்துட்டு இல்லை மல்லி எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முக்கியமான ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வந்து வெளியே போக வேண்டியதாக இருக்குது, ஸோ அதனால் வந்து நீ தான் வந்து கூட்டிகிட்டு வந்து போகணும், என் அக்காவை வந்து பார்த்துக்கிறேன், தங்கச்சியாக இருந்து பார்த்துக்கிறேன், அக்காவாக இருந்து பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன், இப்போ மட்டும் என்ன போய் வந்து பார்த்துக்கிறதுக்கு நீ தான் வந்து கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ உடனே வந்து நம்ம மல்லியுமே வந்துட்டு என்னடா இது கொடுமையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுடர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட வர்றதுனால வந்து உனக்கு என்ன பிரச்சனை மல்லி, நீ வந்து வா என் கூட, நானும் உன்னை வந்து எப்படி வந்து என்ன மாதிரியே வந்து உன்னை வந்து அழகாக்கி வந்து காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு டைம் பாஸ்க்கு வந்து உட்கார வச்சுக்கிட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அவளை அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி தான் வந்து போனாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே வந்து இந்த மாதிரி அழகில் வந்து இது ஸ்பேஷியல் பண்ணணும், பியூட்டி அழகாக வந்து எங்களை வந்து மாற்றி விடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு கவுண்டரில் வந்து போய் வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அழகாக சூப்பராக வந்து ரெடியாகி வந்து வந்துடுறாங்க. அப்பா மேக்கப் போட்டால் இந்த லெவலுக்கா, ஃபேஸ் வாஷு அந்த இது வந்து பண்ணால் பியூட்டி சலூனுக்கு வந்து போனால் இப்படியெல்லாம் வந்து நடக்குமா, எப்போ பாப்பா எனக்கும் வந்து தாடியும் மீசையும் எப்பா இதை வந்து எப்போ போய் சேவ் பண்ணுவோம், எப்போ போய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீனாக வந்து ஷேவ் பண்ணிட்டு வந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஆனால் டைமே வந்து கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து போன உடனே வந்து பார்த்திங்கன்னா கேர்லி ஹேரு, அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் வந்து கண்ணில் வந்து வைக்கிறதுன்னு பாப்பா இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எப்போ வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. சரி ஓகே போனாங்க, போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக முடிஞ்சதுமே வந்து வெளியே வந்து வராங்க. வெளியே வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுடர் தான் வந்து முடிச்சுக்கிட்டு வந்து வராங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே வந்து பயங்கரமாக ஒரு நியூ லுக்கில் ஒரு அழகாக வந்து தெரியுறாங்க. ஒன்றும் பிரச்சனையும் வந்து கிடையாது, அவங்களுமே வந்து அழகாக தான் வந்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து பார்க்க எப்பா கார்ஜியஸ், மைண்ட் ப்ளோயிங், வா வாட் அ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பயங்கரமாக அப்படியே ஜொலிக்கிறாங்க 2 பேரும். அப்படியே விஜய்க்கே வந்து பார்த்திங்கன்னா யாரடா நம்ம வந்து இன்றைக்கி நைட்டுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சறது என்ன தான் வந்து பண்ணுறது, இப்படி வந்து 2 பேரும் வந்து இப்படி வந்து நின்றுருந்தா என்னது இது, நமக்கு வந்து ஒரே வந்து காதல் தொல்லையாக அன்பு தொல்லையாக வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜயுமே வந்து முழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் 2 பேருமே வந்து பண்ணியிருக்காங்க. நீ மட்டும்தான் வந்து அப்படியே வந்து உன்னை வந்து அழகு பண்ணிட்டுருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா, நானும் வந்து பண்ணுறேன், எனக்கும் வந்து அழகு இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து காட்டுறேன்டி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அழகாக வந்து ரெடி வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து வராங்க சுடர் தான் வந்து வராங்க. வந்த உடனே வந்து நம்ம வந்து எப்படி வந்து சீக்கிரமாக வந்து அழகாக வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி ஒரு முடியை வந்து இப்படி வந்து இது பண்ணுவாங்களே, யாராக இருந்தாலும் வந்து பெண்கள்னா வந்து அப்படி வந்து பண்ணுறது வந்து ஒரு வழக்கம். ஸோ அப்படி தான் வந்து வந்தாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியுமே வந்து வெளியே வந்து வந்தாங்க. ட்ரெஸ்ஸு இன்க்ளூடிங் ட்ரெஸ்ஸோடு சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தாங்க. பார்த்தீங்களா எப்பப்பப்பப்பப்பா சூப்பருங்க, சூப்பரு, வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறாங்க, தேவையில்லாமல் இவளை கூட்டிகிட்டு வந்து நாம் வந்து காசு செலவு பண்ணி இவளை வந்து அழகாக்கி விட்டுட்டோமோ, என்னடா இது கொடுமையாக இருக்கே, நம்ம வந்து அழகாகணும்னு சொல்லிட்டு வந்து இந்த ஷலூனுக்கு வந்து வந்தால் அவளை வந்து அழகாக்கி விட்டுட்டு இப்படி வந்து நம்மளை வந்து வெறுப்பேற்றுறாங்களே, இது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது, எனக்கு வந்து வேறு மாதிரி வந்து டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து
சுடருடைய மைண்ட் வாய்ஸ் வந்து போயிட்டுருக்கு. உடனே வந்து மல்லியோட மைண்ட் வாய்ஸ் என்ன போயிட்டுருக்கோம், என்னடி உன்னால் மட்டும்தான் அழகா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பீத்திக்கிட்டு இருந்தியா, காட்டிக்கிட்டு இருந்தியா, இங்கே பாரு நானும் வந்து இருக்கேன், நானும் வந்து விஜயோட மனைவி தான், ஆனால் அது உனக்கு தெரியாத வரைக்கும் வந்து நல்லது. அப்படியே வந்து உனக்கு வந்து தெரியாத மாதிரி வந்து நீ வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கல, உனக்கு தெரியாத மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அது வரைக்கும் வந்து உனக்கு வந்து நல்லது. உனக்கு வந்து தெரிஞ்சு நான் தான் வந்து விஜயோட 2வது மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா, உன்னால் வந்து அப்படியே வந்து பார்த்தோன்னா, அப்படியே நீ வந்து தாங்க மாட்டியா, அப்படியே உனக்கு வந்து மயக்கம் அடைஞ்சு அப்படியே வந்து மண்டை ப்ரெஷர் ஆகி அப்பா வேறு லெவலில் நீ வந்து இதாகிடுவேன். அதனால் வந்து யாரும் வந்து உங்ககிட்ட வந்து நான் தான் விஜயோட வந்து மனைவி, 2வது மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே வந்து சொல்லாமல் வந்து இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வந்து உனக்கு வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோ. அதுக்கப்புறம் இந்த விஷயமும் வந்து தெரிய வந்து நீ வந்து மைண்டு வந்து ப்ரெஷர் ஆகி ஏதாச்சும் வந்து எடுத்துக்கின்னு குடிச்சிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் செத்துருக்குன்னு வந்து போகிறடி சுடரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மைண்ட் வாஷ் வந்து போயிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.